வந்துட்டு கனியக்கா குக் வித் கோமாளியில பார்த்துருப்பீங்க. விஜயலட்சுமி அவர்களோட அக்கா. எல்லாராலையும் கனியக்கா, காரக்குழம்பு கனியக்கான்னு அன்பாக அழைக்கப்படும். அவர தான் வந்து அ 6வதா இது பண்ணாங்க. அவங்களோட ஸ்லோகன் என்னவா இருந்ததுனாக்க, ரொம்ப அன்பு தான் மெயினு. அதாவது ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் வேற அவங்க. அவங்க இதில எப்படி சர்வைவ் ஆக போறாங்க? அவங்களுக்கு குக்கிங் ஸ்கில் பயங்கரமா இருக்கு. அதனால பிரச்சனை வரப்போதா? ஆக்சுவலா வந்ததுமே வந்துட்டு கனியக்காக்கும் கனிக்கும் அப்புறம் விஜே பாருக்குமே ஒரு லைட்டாக ஒரு ஃப்ரிக்ஷன் வந்தது. அந்த ஒரு வாட்டர் மாதிரி ஒன்று பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க வந்து அந்த வாட்டர் கேம் மாதிரி ஒன்று பிக் பாஸ் வச்சுருப்பாரு. ஸோ அதில் வந்து வாட்டர் வந்து பார்வதி வேகமாக ஃபஸ்ட் எடுத்ததும் ஒரு ஆர்வ இதில் வந்துட்டு கோளாறில் போய் ஒரு டப்பில் பிடிச்சிருப்பாங்க. பிடிச்சிட்டு அதையே அப்படியே கையில் எடுத்து குடிச்சிருப்பாங்க. உடனே கனியக்கா அதை கொட்டிட்டு புதுசாக பிடிச்சிக்கலாம்னு, ஏன் இதையே வச்சுக்கலாமே அப்படின்பாங்க பார்வதி. அதுக்கு கனி சொல்லுவாங்க, இதை எனக்கு பரவாயில்ல, ஆனால் நிறையா பேர் நீட்னஸ் பார்ப்பாங்க, நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் எச்ச பண்ணிட்டானா அது மேக் சென்ஸ். அது வந்துட்டு கனி சொன்னது வந்து வேல்யூபிளாக தான் எனக்கு தோணுச்சு. ஸோ எல்லாருமே வந்து எச்ச பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா நாங்கள். ஆனால் அது ஃப்ரிக்ஷனில் அது லைட்டாக இவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து அந்த ஒரு கான்வர்சேஷன் போச்சு. ஸோ எப்படி போக போகுது கனிக்கும் விஜே பாருக்கும் செட் ஆகுமாங்கிறது தெரியல. ஏன்னா எடுத்ததுமே ஒரு லைட்டாக ஒரு உரசல் இருந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. அடுத்தது வந்து விஜி சபரி. அவர் வந்துட்டு சேலம், அவர் சேலத்துலேருந்து வந்திருக்கார். அவரும் கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருக்கார். அவர் ஆல்ரெடி நிறைய இதில் பார்த்துருக்கேன் அவரை. அவர் பரிச்சயம் தான் ரொம்ப தெரியாது, பட் ஆனால் பார்த்துருக்கேன் அவரை வந்துட்டு. ஸோ அவரும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் தான். ஸோ அவரும் கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருந்தது. அவரோட இது வந்து பேசுகிறது எல்லாமே வந்து ஒரு மாதிரி தெளிவாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அடுத்தது வந்து பிரவீன் காந்தி. இவர் தான் வந்து ரக்ஷகன், ஜோடி, ஸ்டார் படம்லாம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காராங்க. எனக்கு அதுவே தெரியாது. அவரும் வந்து நிறைய பேசிக்கிட்டே இருக்கார். ஸோ அது வந்து எப்படி அப்படிங்கிறது வந்து ஏன்னா இவர் இந்த அவரை ஆனால் பார்க்கும்போது அவ்வளோ டைரக்ட்லாம் பண்ண மாதிரி தெரியல. ரட்சகன் யார், நாகார்ஜுனெல்லாம் வச்சு இயக்கியிருக்காரு. ஸோ கட்டாயம் அவரும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைண்டு தான். பார்க்கணும் அவரும் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறது. அடுத்தது வந்துட்டு அவர் தான் போனதுமே அந்த டேப் இருக்கு இல்லையா, அந்த பிக் பாஸ் கொடுத்த டாஸ்கில் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தார் அவருன்னு வச்சுக்கோங்களேன். லைட் ஆஃப் பண்ணார், ஆன் பண்ணார். ஸோ அவரும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். அடுத்தது வந்தது வந்து கெமி. நம்ம வந்து குக் வித் கோமாளியில் பார்த்துருக்கோம். அவங்க வந்து பேஸ்கெட் பால் பிளேயராம். அவங்க வந்து ஆல்ரெடி குக் வித் கோமாளிலேயும் சொல்லியிருப்பாங்க. அதாவது குக் வித் கோமாளியில் அதே மாதிரி நிறையா ஷோஸில் சொல்லியிருப்பாங்க. அவங்க ரொம்ப